ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளினுடைய அவேர்னஸ் செஷனுடைய தலைப்பு ஆராதனை விழிப்புணர்வு. அவேர்னஸ் இன் வர்ஷிப். இட்ஸ் நாட் அ டீச்சிங் ஆன் வர்ஷிப் பட் டு ஹேவ் அன் அவேர்னஸ் இன் வர்ஷிப். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரமப்பா, இந்த பகுதியை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதை குறித்தும் ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் விரும்புகிறபடினாலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பிக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆராதனையை குறித்து ஆண்டவரே நாங்கள் சரியான புரிதலோடு கூட காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். உங்களுக்கு ஆராதனை தொழுது கொள்ளுதல் என்று சொல்லும் போதே அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். யோவான் 4:23-24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனை குறித்து ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாக அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். காரணம், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரும். உண்மை, யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளை உண்டாக்கினதான தேவன் ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். அவரை தான் நம்ம பிதா என்று அழைக்கிறோம். அவர் ஆவியாய் இருக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உண்மைதான். இந்த நாளில் இந்த ஆராதனையை குறித்ததான சில காரியங்களை பழைய ஏற்பாடு புத்தகத்திலிருந்தும் புதிய ஏற்பாடு புத்தகத்திலிருந்தும் சில வசனங்களின் மூலமாக உங்கள் முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். இப்போ ஒரு மனிதன் தேவ ஆவியை, கிறிஸ்தவ மனிதன் தேவ ஆவியை பெற்றிருக்கிறான், அல்லது அந்த சபையில் தேவனுடைய ஆவியின் அசைவாடுதல் காணப்படுகிறது அப்படின்ற காரியம் எப்படியாக மெஷர் பண்ணப்படுகிறது இந்த நாட்களில்? உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு சபையில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய சபை, தேவன் அசைவாடுகிறதான உலாவுகிறதான இடம் என்கிறத எப்படி இந்த நாட்களில் ஜனங்க மெஷர் பண்ணுறாங்க? கிறிஸ்தவர்கள் எப்படி மெஷர் பண்ணுறாங்க? நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்க? இங்கே ஆவி உண்டு, ஆவி இல்லை அப்படின்றத சொல்ல முடியுமா எனக்கு? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் நமக்கு அந்த மனநிலை எப்படி காணப்படுது அப்படின்றத யாராவது சொல்ல முடியுமா? எப்படி நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க? சில சபைகளில், இந்த சபை இப்போல்லாம் சிலதெல்லாம் ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறதான காரியம், ஒரு வார்த்தை எப்படி காணப்படுது இல்லை? ஆவிக்குரிய சபைகள். இந்த சபையில் ஆவி உண்டு, ஆவி இல்லை இப்படி சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டது இல்லையோ? எப்படி இதை மெஷர் பண்ணுறாங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இதை மெஷர் பண்ணுறதுக்கு, அதாவது இதுக்கு ஒரு அளவுகோலை ஜனங்க கொண்டு வராங்க. உதாரணத்திற்கு, நல்ல சத்தமாக பாட வேண்டும், கை தாளங்கள் சத்தத்தோடு கூட காணப்பட வேண்டும், அப்படிதானே? அப்போ இப்படி சத்தமாக பாடவில்லை, சத்தமாக வார்த்தைகளை சொல்லி துதிக்கவில்லை, அல்லது கைத்தாளங்கள் சத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே பார்க்கிறதான மற்றவர்களுக்கு ஆவி இல்லை இந்த சபையில் அப்படின்னு சொல்கிறது உண்டா இல்லையா? நீங்கள் அப்படி கேட்டதே இல்லையா? நான் கேட்டிருக்கேன், ஆனபடினால்தான் நான் சொல்லுகிறேன். சரியா? அப்போ இது ஒரு மெஷர்மெண்ட். அது எங்கேருந்து வந்தது? ஒரு ஆட்டிடியூட். இந்த நாளில் அப்படி பார்த்திங்கன்னா வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், உரத்த சத்தமாய் அவரை நம்ம துதிக்க வேண்டும், வாய்களை திறந்து நாம் துதிக்க வேண்டும், கைத்தாளங்களோடு கூட நம்ம அவரை துதிக்க வேண்டும், பாடல்களோடு கூட நம்ம ஆராதிக்க வேண்டும். எல்லாம் வேதத்திலே காணப்படுகிறதான காரியங்கள் தான். ஆனால் இது மெஷர்மெண்ட் கிடையாது. ஒரு மனிதனிடத்தில் ஆவி உண்டு, அந்த சபையில் ஆவி உண்டு என்பதற்கு இது நிச்சயமாக ஒரு அளவுகோல் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அமைதியாக கண்ணீரோடு கூட ஆண்டவரை, அதிகம் ரொம்ப சத்தம் கூட வராது, கொஞ்சம் தான் சத்தம் வரும், அப்படி துதிக்கிறதான அவர்கள் வெளியே போயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி நடக்கிறவர்களையும் நான் கண்டதுண்டு. சபைக்குள்ளே பயங்கரமாக குதித்து சத்தம் போட்டு விட்டு வெளியே போய் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் நான் கண்டதுண்டு, காதுகளால் கேட்டதுண்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இவனிடத்திலே ஆவி உண்டு, இவனிடத்திலே தேவ ஆவி இல்லை என்று எதை வைத்து நான் நிர்ணயம் பண்ண முடியும்?
அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு எங்கே கொடுத்துருக்கிறாரு? வேதத்தில் அப்படி வசனம் உண்டு என்று சொன்னால் அதை வைத்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனபடினாலே ஒரு மனிதனை பார்த்து விட்டு அவனிடத்தில் ஆவி உண்டு ஆவி இல்லை என்று சொல்லுகிறதற்கு வேதம் சோதித்து அறிய சொல்லுகிறது. நீங்கள் 1 யோவான் புஸ்தகத்தில் 4-5 அதிகாரங்களை போய் வாசிக்க வேண்டும். எப்படி தேவ ஆவி ஒருவனிடத்தில் உண்டு அப்படின்றதை சோதித்து அறியலாம் என்று சொன்னால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஆவி என்றால் அது எவ்வளவுதான் குதித்தாலும் எவ்வளவுதான் பாடினாலும் எவ்வளவுதான் ஆடினாலும் அந்த இடத்துல தேவ ஆவி அவனிடத்திலே இல்லை என்று அர்த்தம். இப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய வேண்டும், தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் காணக்கூடாத தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் என்று அறிக்கை செய்வதாகும். அதுதான் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறதான காரியம். அப்போ இதுதான் ஆட்டிடியூட். இது எங்கேருந்து வந்தது, கிறிஸ்தவத்திற்குள்ளே எப்படி வந்தது? ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒரு தெளிவில்லாதபடி எங்கோ காண்கிற கற்றுக்கொள்கிற காரியங்களை வைத்து மற்றவர்களை நிர்ணயம் பண்ணுகிற, பக்கத்தில் இருக்கவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற காரியம் மிக மிக தவறான காரியம். ஆனபடினாலே ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ ஆவியோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அதனுடைய அர்த்தமெல்லாம் என்ன, எதை குறிக்கிறார் ஆண்டவர் என்பதெல்லாம் நம்ம சீக்கிரமாக பார்ப்போம். ஆராதனை, முதலாவது ஆராதனை என்பது எல்லாருக்கும் உரியதல்ல. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் ஆராதனை செய்வது எல்லா ஜனங்களுக்கும் உரியதான காரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையவே கிடையாது. எபிரேய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி நம்ம வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற ஒரு வசனம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறதான ஆராதனை முறைமைகள், ஆசரிப்பு கூடாரம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது, உடன்படிக்கைக்குள் வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இந்த வார்த்தை எப்படியாய் காணப்படுகிறது என்று சொன்னால், அவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் என்று சொல்லி அறியாதிருப்பார்களா என்று சொன்னால், அவர்கள் அந்த கூடாரத்தில் செய்கிறதான ஆராதனை, ஆலயத்திலே செய்கிறதான அந்த ஆராதனையினாலே ஒரு பலனும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தை. அதாவது அந்த நாட்களிலே ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து பலிகளை செலுத்தி அவைகளை புசிக்கிறதற்கு அவர்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது பிரமாணத்தின்படி. புதிய உடன்படிக்கைக்குள்ளே வரும்போது அங்கே காணப்பட்ட அத்தனை ஆராதனை முறைமைகளும், அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதும் கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அங்கே வெளியே காணப்பட்ட பலிபீடம் ஆனாலும் சரி, சுத்திகரிப்பு முறைமைகள் ஆனாலும் சரி, உள்ளே போனால் மேசை ஆனாலும் சரி, அதன் மீது வைக்கப்பட்டிருக்க அப்பங்கள் ஆனாலும் சரி, குத்து விளக்குகள் ஆனாலும் சரி, திரையானாலும் சரி, அதற்குள் கடந்து போனால் காணப்படுகிற உடன்படிக்கை பெட்டியானாலும் சரி, அதற்குள் வைக்கப்பட்டிருந்ததான மன்னாவானாலும் சரி, அங்கே காணப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த பலகைகளாய் காணப்பட்டாலும், தொழிற்த கோலாய் இருந்தாலும், கிருபாசனமாக இருந்தாலும், அத்தனையும் கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியங்கள். அப்போ கிறிஸ்துவை தள்ளிவிட்டு அவர்கள் அந்த ஆராதனையை ஏறெடுக்கும் பொழுது அதற்கு அவர்கள் பாக்கியவான்களே கிடையாது. அதிலே புசிக்கிறவர்களுக்கு, அதாவது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆனபடினாலே எல்லாரும் ஆராதனை செய்ய முடியாது. கர்த்தரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உரியது ஆராதனை. இரண்டாவதாக, ஆராதனை செய்ய நம்ம யாராலே, எந்த தேவனாலே அழைக்கப்பட்டோமோ அந்த தேவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் யாரால் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். கிறிஸ்துவை தான் அவர்கள் கர்த்தர் என்று நம்புகிறார்கள். ஆனபடினாலே அவர்களுடைய தெய்வம் யார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து தான், ஏசு கிறிஸ்து தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்தவர்களுடைய தெய்வம். அப்போ இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் நம்ம யாரை ஆராதிக்கிறோம் என்கிறதான புரிதலே இல்லாதபடி ஆராதிப்போம். பாருங்க, யாத்ராக புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யாத்ராகம் 9:1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்றதான ஒரு வார்த்தையை சொல்கிறார். தொடர்ந்து இந்த காரியங்களே அவர்களை அனுப்பும் வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்போ ஒரு மனிதனை
ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் விடுதலை செய்கிறதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. அவரே பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன் அப்படின்ட்டு நீங்கள் யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார், ஆனபடினாலே அவர்களை விடுதலை ஆக்கினார், இப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் முக்கியமான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அப்போ நம்ம பிரித்தெடுக்கப்பட்டதான நோக்கம் நிறைய காணப்படலாம். நம்முடைய கதறல், நம்முடைய ஏக்கம், நான் எப்படியா ரட்சிக்கப்படணும், எப்படியா பரலோகத்துக்கு போகணும் என்கிறதான அந்த காரியம் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி வருகிறதற்கு ஏதுவாக காணப்பட்டிருக்கும். அவர் நம்ம மேலே வைத்ததான அன்பு நம்மளை அவர் மீட்கிறதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் சொல்லுகிறதான காரியம் என்று சொன்னால், உன்னை நான் மீட்டெடுத்ததான முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ என்னை பணிந்து கொண்டு என்னை ஆராதனை செய்யும்படியாய். அப்போ மீட்டெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆராதனை செய்கிறதற்கு பாத்திரவான்களாக காணப்படுறார்கள். ஆனபடினாலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யார் நம்ம அழைத்தாரோ, அன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? மோசேயை அனுப்பி அழைத்தார் ஜனங்களை, வாங்க என்னை ஆராதிக்கும்படியா என்று சொல்லி. அப்போ நம்ம யார் அழைத்தாரோ அவர் தான் நம்முடைய தேவன். யார் நம்மை மீட்டாரோ அவர் தான் நம்முடைய தேவன். யாரை நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை மட்டும்தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்பது ஆப்ஷன்லாம் கிடையாது, அது கட்டளை. லூக்கா 4:8 இப்படி வாசிக்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. உபாகமம் 6:13 காணப்படுகிற வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். யாருக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்று சொல்லி, அந்த ஒருவருக்கே என்கிறது முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய நீங்கள் கட்டளை பெற்றது மாத்திரமல்ல, அதற்காகவே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உபாகமம் 10:8 இப்படி வாசிக்கிறோம். உபாகமம் 10:8 அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தனியாக பிரித்தெடுத்தார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், லேவி அப்படின்றதான ஒரு பெயரும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆசாரியர்கள், லேவிகள், ராஜாக்கள், பரிசுத்த ஜனம் இப்படின்றதான நிறைய டைட்டில்ஸ் காணப்படுது. அதில் லேவி அப்படின்றதான ஒரு கோத்திரத்தினுடைய டைட்டில் கூட கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுறது ஆவிக்குரிய பிரகாரமாக. அது அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரித்தெடுக்கப்பட்டதான இந்த ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவரை ஆராதிக்கும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அடுத்ததாக பாருங்க, இன்னொருத்தையும் மனதில் வைங்க, உங்களுக்கு உரியவைகளை கொண்டு மட்டுமே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்தில் 24 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும், எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குளமும் பின் வைக்கப்படுவதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும் எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நெருக்கப்படும் போது பார்வோன் என்ன பண்ணுறான், நீங்கள் போங்க, போய் உங்களுடைய கர்த்தருக்கு, உங்கள் தெய்வத்துக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்க, உங்களுடைய ஆடு மாடுகளெல்லாம் இங்கேயே நீங்கள் விட்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னா, விட்டுட்டு போனால் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துடுவாங்க, உங்கள் குழந்தைகளெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போகலாம். அப்போ மோசே சொல்கிறான், ஒன்றும் இங்கே வைக்கப்படுவதில்லை. காரணம் என்னென்னா, நாங்கள் அங்கே போய் மற்ற எங்களுடைய பணத்தை கொடுத்து வாங்கி நாங்கள் எங்களுடைய கர்த்தருக்கு இந்த பலிகளை செலுத்த போகிறதில்லை. நாங்கள் என்ன செலுத்த போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை சூஸ் பண்ணி நாங்கள் செலுத்துவோம். ஆனபடினால் எங்களுக்குரிய இதெல்லாம் எங்களோடு கூட
வர வேண்டும். என்ன நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால், நமக்குரியதை வைத்து தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை பண்ணணும். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த நாட்களில் மற்றவர்களுடைய பாடல்களை, மற்றவர்களுடைய பாடல் வரிகளை, பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய அந்த வார்த்தைகளை இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம கடன் வாங்கிக்கிறோம். தவறு கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுடைய பாடல்களை பாடினா கூட அதை நீங்கள் உள்வாங்கி நீங்கள் கரைத்து குடித்து அதனுடைய அர்த்தத்தை அறிந்து உங்களுடைய வாயிலிருந்து என்ன பண்ணணும்? ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும். அப்போ தங்களுடைய ஆடு மாடுகளிலிருந்து, தங்களுக்குரியவைகளிலிருந்து எடுத்து செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு அந்த நாளிலே அந்த ஜனங்களுக்கு காணப்பட்டது. அவருடைய தலைவன் அதை குறித்து என்ன பண்ணுறான்? பேசுகிறான். அப்போ நம்மிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? மற்றவங்கள்ட்ட எதையாவது வாங்கி அந்த வார்த்தையிலே நான் சொல்லுவேன் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு. அப்படி அல்ல. நீங்கள் அதை புரிந்து நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்குரியதிலிருந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரம், உங்களுடைய உதடுகளின் கனி. அப்போ நீங்கள் மற்றவருடைய பாடல்களை பாடுவது தவறல்ல. ஆனால் அதனுடைய கருத்தெல்லாம் நீங்கள் அறியாமல் என்ன பண்ணக்கூடாது? பாடக்கூடாது. அதனுடைய கருத்தை உள்வாங்கி நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால், தாவீது பாடின பாடலாக இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து நீங்கள் சொல்லும் போது அது உங்களுடைய வார்த்தையாக அது வெளியே வருகிறது, ஆண்டவரை துதிக்கிறதற்கு ஏதுவாகிறது. இல்லை என்று சொன்னால் அது தாவீதின் வரிகள், அவ்வளவுதான். பெர்க்மான்ஸ் வரிகள்னால் அது பெர்க்மான்ஸனுடைய வரிகள், அவருடைய துதிகள். என்றைக்கு நீங்கள் அவருடைய கருத்தை உள்வாங்கி அதை புரிந்து கொண்டு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுகிறீங்களோ, அதை தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளை தன்னை துதிக்கிறதான வரிகளாக அவர் என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். உங்களுக்குரியதை வைத்து என்ன பண்ணுங்க? ஆராதனையில் காப்பி அடிக்கிறதான வேலையே வேண்டாம். நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறதான காரியம், அது மீட்டெடுக்கப்பட்டதுனாலே வருகிறதான காரியம். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதான உரிமையும் ப்ரிவிலேஜும் அது கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே காணப்படுகிறதான ஒரு பாக்கியம் அது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஆராதனையின் கருத்து இன்னதென்று பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஆனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த காரியங்கள் தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் வளர்கிற நாட்களில் இது என்ன, ஏன் இப்படி துதிக்கிறீங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க, இப்படியெல்லாம் காரியங்கள் என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகள் வருகிற நாட்களில் கேட்பாங்க, ஏன் இவரை மட்டும்தான் துதிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் வரும் இல்லையா? ஆராதனையுடைய கருத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொன்னார். யாத்திரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25, 26, 27 இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி, உங்களுக்கு தெரியும் பஸ்கானா என்ன அப்படின்னா, பஸ்கானா கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவன் மனிதனாக வெளிப்பட்டு அந்த மாம்ச சரீரத்தை நம்முடைய பாவத்திற்காக அடிக்க கொடுக்கிறதுக்கு பேர் தான் பஸ்கா. அந்த நாட்களில் ஒரு ஆட்டை பலியாக கொடுத்தார்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டை கொடுத்தார்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் மனிதனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவத்திற்காக நிரந்தரமான ஒரு பலியை செலுத்துவதை அது குறிக்கிறது. அது புரியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வார் என்ன அப்படின்னு சொன்னால், எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறபடியாக இந்த பலிபீடத்தில் பார்த்திங்கன்னா ஆராதனை செலுத்துகிறவர்களுக்கு அதில் புசிக்கிறதற்கான அந்த அதிகாரம் இல்லை அப்படின்றதான வார்த்தை பார்த்திங்கன்னா சொல்லப்படும். சரி, இது கர்த்தருக்குடைய பஸ்காவாகிய பலி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் என்ன செய்தார்? அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்போது ஜனங்கள் தலைவணங்கி படித்து கொண்டார். பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்க வேண்டும், அவரை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மளை ரட்சித்தார், அவர் நம்மளை மீட்டெடுத்தார் என்று சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆராதனையுடைய கருத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார்? சொல்லிக் கொடுக்க சொன்னார். அடுத்ததாக கர்த்தர் ஒருவரை அன்றி வேறு ஒன்றை தேவன் என்று எண்ணுகிறதான எண்ணம் இருதயத்தில் சிந்தையில் இருக்குமானால் அவைகளின் பேர் முதலாய் உங்களுடைய இருதயத்தில் அல்லது ஒரு கிறிஸ்தவனுடைய இருதயத்திலிருந்து முற்றிலுமாக நீங்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 7:3 முதல் பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, போன செய்தியில் கூட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன், திரும்பவும் சொல்கிறேன். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில், அதாவது உங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்த அந்த தெய்வத்திடத்தில், கிறிஸ்தவர்களை பார்த்து சொன்னால் உங்களை இந்த உலகத்தின் பிடியிலிருந்து, சத்ருவின் கரத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்ததான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் என்று அர்த்தம். உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தர் என்கிற
அந்த ஒருவருக்கே நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது 2 காரியங்களை எழுதுகிறார். முதல் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய 2வது பகுதியில் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். தேவனுடைய சபையில் கிறிஸ்தவ சபைக்குள்ளே ஆண்டவர் என்று சொல்லப்பட்டதும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டதும் தேவன் என்று சொல்லப்பட்டதும் ஆராதிக்கப்பட்டதுமான நாமம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை எங்கும் தொழுது கொண்டார்கள். ஏன் சில சபைகளில் சொல்கிறது கூட இல்லை, தொழுது கொள்றதில்லை அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவ சபைன்னு பேர் வச்சுருக்காங்க, அது கிறிஸ்தவ சபை கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வேதம் இப்படி தான் சொல்லுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்தில் எழுதுகிறாரு 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கு. அப்போ ஆராதனை வேளையில் எப்படி இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றை தெய்வம் என்று உங்களுடைய சிந்தையிலே இருதயத்திலே நீங்கள் வைத்து எப்படி நீங்கள் ஆராதிக்க முடியும்? ஆனபடினால் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி உங்களுக்குள்ளே வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்கக்கூடாது. வேறு ஏதோ ஒன்றை நான் தெய்வம் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களால் ஆராதிக்கவே முடியாது. வேதத்திலே சொல்லி இருக்கிற வண்ணமாக யாதொருவன் எந்த ஒரு மனிதனும் உங்களை நோக்கி இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் என்றும் அவர் ஒருவரே ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்றும் சொல்லுகிறீர்களே, பிதாவாகிய தேவனை நீங்கள் ஆராதிப்பதில்லையா என்று உங்களிடம் கேட்டால், ரிப்பீட் பண்ணுவா, ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஆனபடினால் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். யார் ஒருவன் எந்த ஒரு மனுஷனும் விசுவாசியாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், பெரிய வேத வல்லுநர் என்று நினைக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களை நோக்கி இயேசு கிறிஸ்துவே தேவனாகிய கர்த்தர் என்றும் அவர் ஒருவரே ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்றும் சொல்லுகிறீர்களே, பிதாவாகிய தேவனை நீங்கள் ஆராதிப்பதில்லையா என்று உங்களிடம் கேட்டால், அப்படி கேட்கிறவன் பிதா என்கிற வார்த்தையின் கருத்தை அறியாத பேதையும், வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பிதாவை அறியாத பிள்ளையும், கிறிஸ்து இயேசுவே கர்த்தர் என்கிற அடிப்படையான ரட்சிப்பின் சத்தியத்தை மறுதலிக்கிற மனிதனாகவும் அவன் காணப்படுகிறான். ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு என்று வேதம் அறிவிக்கிறது. இதில் மாறுபட்டதான கருத்து எந்த சபைக்கும் எந்த கிறிஸ்தவர்களுக்குமே கிடையாது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு என்பதில். அதே மாதிரி எங்கே இருக்குது வசனம்? 1 கொரிந்தியர் 8:6 இருக்குது. கர்த்தர் ஒருவரே தேவன் என்று வேதம் அறிய சொல்கிறது. இதில் குழப்பம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நீங்கள் சங்கீதம் 95 வாசிக்கலாம், 100வது சங்கீதத்தில் வாசிக்கலாம். 100 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், யூ மஸ்ட் நோ அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று வேதம் அறிய சொல்லுகிறதுலையும் குழப்பம் ஒன்றும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் அறிவிக்கிறது. இது புரியாத சிலருக்கு குழப்பம் கொடுக்கிறது என்பது உண்மை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவர் என்று வேதம் சொல்லுகிறது. அது உபாகமம் 6:4 இன்னும் நிறைய இடங்களிலும் அது காணப்படுகிறது. அதே மாதிரி ரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் 10:9-10 நீங்கள் வாசிப்பீங்க. ரட்சிக்கப்பட ஒரு ஆத்மா விரும்புது அப்படின்னு சொன்னால் எப்படியாக விசுவாசிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று விசுவாசித்து அறிக்கை பண்ண வேண்டும். அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய ஒரே தேவன் நம்ம எல்லாருக்கும் உண்டு என்பதில் சந்தேகம் இல்லைல்ல. அதே மாதிரி அந்த ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதிலும் சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்போ நீ பிதாவை ஆராதிக்கவில்லையா, பிதாவை சொல்லவில்லையா என்று ஒருவன் கேட்பான் என்று சொன்னால், அடிப்படையாக பிதா என்று சொல்லுகிறவர் வேறொருவர் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறபடினால்தான் அப்படிப்பட்ட கேள்வியை உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். அடுத்ததான பாயிண்ட், குற்ற மனசாட்சியோடு அல்ல, சுத்த மனசாட்சியோடு கூட தான் ஆராதனை செய்ய வேண்டும். அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசாட்சி எப்போ குற்ற மனசாட்சியாக மாறும்? கர்த்தருடைய வார்த்தையை நான் மீறினேன், இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்று அறிந்திருந்தும் நான் அதை மீறினேன் என்று சொல்லும்போது உங்களுடைய மனசாட்சி உங்களோடு கூட பேசும். குற்ற மனசாட்சி, கில்ட்டி கான்ஷியஸ் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த குற்ற மனசாட்சி காணப்படுமானால் அதோடு கூட நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டாம். நிச்சயமாக என்னதான் பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வண்ணமாய் நான் மீறி இருக்கிறேன்,
ஆனபடினால் என்னை தயவு கூர்ந்து மன்னிங்க என்று சொல்லி உண்மையான மனதோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும். ஏன் என்று சொன்னால் 2 தீமோத்தேயு 1:4 இப்படி வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:4, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் என்றும் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை பார்த்திங்கன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸோட உள்ளுக்குள்ளாரதான மனம் திரும்பாததான மனதோடு கூட நம்முடைய தேவனை நீங்கள் ஆராதிக்கவே முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏமாறலாம். ஏற்கனவே சொன்னதை போல ஒரு மனிதன் அமைதியாக சத்தம் அதிகமில்லாதபடி ஆண்டவரை துதிக்கும் போது அவனை பார்த்து ஆவி இல்லாதவன் என்று சொல்லுகிறதான கூட்டம் தான் இன்றைய கிறிஸ்தவ கூட்டம். அதே நேரத்தில் ஒருவன் ஆடி பாடி துதித்து கத்துவான் என்று சொன்னால், கரங்களை தட்டுவான் என்று சொன்னால் தேவாவினால் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லுகிற கூட்டம் தான் கிறிஸ்தவ கூட்டம். இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. உண்மையாக தேவாவி உண்டா என்று பார்க்க வேண்டும். உண்மையாக தேவாவியினால் நிறைந்து நீங்கள் சத்தம் போடுவதோ நீங்கள் குதிப்பதோ தவறல்ல, நல்லது. ஏனென்று சொன்னால் நம்ம யாரை ஆராதிக்கிறோம்? ஒரு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்க இருதயத்தில் என்ன காணப்படுது அப்படின்னு அறிந்திருக்கிறவர். அப்போ வேறு ஏதோ ஒரு ஆவியை பெற்று நான் அவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். தேவாவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணலாம், காண்பித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது, உங்களையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் என்னிடத்தில் வேற ஏதோ ஒரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும். ஆனபடினால எதற்காக அப்படிப்பட்ட லைஃப் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, குற்ற மனசாட்சியோடு கூட ஒருபோது இந்த காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மனம் திரும்புங்க. கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயபெருத்தவராய் காணப்படுகிறார். உங்களுடைய ஆராதனை என்பது கருத்தோடும் பயபக்தியோடும் ஜாக்கிரதை உணர்வோடும் இருப்பதாக. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆராதனை என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. எளிதாக ஆராதனையில் பார்த்திங்கன்னா நம்ம ஏமாந்து விட முடியும். எப்படி ஏமாந்து விட முடியும்னு சொன்னால், ஏற்கனவே நான் ஸ்டார்ட் பண்ணதை போல ஆராதனை என்று இந்த உலகம் பார்க்கிறது வேறு விதம். ஆனால் தேவன் ஆராதனை எதை தான் ஆராதனையை பார்க்கிறார் என்கிறதான காரியத்தை இப்போ வசனங்களின் மூலமாகவே நீங்கள் அறிந்திருப்பீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அதில் பயபக்தி காணப்படணும், கருத்து விசேஷமாய் கருத்து, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் புரிந்து சொல்லுகிறதான வார்த்தையாக அது காணப்பட வேண்டும் என்பது முக்கியம். அதான் கருத்து என்று சொன்னேன். கருத்தோடும் பயபக்தியோடும் ஜாக்கிரதை உணர்வோடும் ஆராதனை செய்யணும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆராதனை யார் ஆராதனைக்குரியவரோ அவருக்கு செய்யப்படாதபடிக்கு வேறொன்றுக்கு அந்த ஆராதனை எளிதாக போய்விட முடியும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதில் அவ்வளவு காரியங்கள் அடங்கிது. சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க போகிறேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலூடி வாசிக்கிறோம். ஏசாயா 14:13 விழுந்து போனதான ஒரு தூதன் சாத்தானை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய விருப்பத்தை பார்த்திங்கன்னா இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. அவன் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், ஐ வில் ascend into the heavens. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, அதாவது தேவனுடைய நட்சத்திரங்கள் தேவனுடைய ஏஞ்சல்ஸ் காணப்படுறாங்களே, அவர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்று என்ன பண்ணுறான், தன்னுடைய விருப்பத்தை அவன் வெளிப்படுத்துகிறதையும் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதான விருப்பத்தை காண்பிக்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்து அவனை தள்ளினார் என்பது ஹிஸ்ட்ரி. ஆனால் அவனுடைய விருப்பம் பார்த்திங்கன்னா மாறாததான விருப்பம். என்ன அப்படின்னு சொன்னால், அவன் கடைசி நாளில் அவன் நரகத்தில் அழிக்கப்படும் மட்டுமாக இந்த விருப்பம் அவனை விட்டு ஒருபோதும் கடந்து போகாது. என்ன அப்படின்னா, ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே, பர்வதம்னா என்ன, மலை இல்லையா, அதில் முக்கியமான ப்ராமினெண்ட்டான பிளேஸ், அதில் உட்கார்றதுன்னு அர்த்தம். ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அதாவது ஆராதனை நாயகனாக, ஆராதிக்கப்படுகிறவராக நான் காணப்படுவேன் என்பது அவனுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அங்கே பரலோகத்திலே சாதிக்க முடியாத அவன் விழுந்து போன பின்பு எங்கே தான் அதை சாதிக்க விரும்புவான்? ஆண்டவர் யாரை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் வஞ்சனையின் மூலமாக அவன் அந்த காரியத்தை சாதிக்க அவன் விரும்புவான். ஆனபடினாலே ஆராதனை என்பது பரலோகத்தின் தெய்வம் ஒருவருக்கே உரியது. அந்த தெய்வம் யார் என்று சொன்னால், நம்மை மீட்டெடுக்க இறங்கினார் அல்லவா, அவர் பேர் தெரியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க, மீட்டெடுக்க இறங்கினார் அல்லவா, அந்த ஒருவருக்கே உரியது. ஏனென்று சொன்னால் அவர் தான் அழைத்தார், என் ஜனங்களை என்னை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று கட்டளை கொடுத்தவரும் அவர்தான். சரி, அடுத்ததாக மார்க் 7:7 பிசாசு நிமித்தமாக எளிதாக நம்முடைய ஆராதனை, வேத வசனங்களை புரியாதபடி காணப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை பிசாசுக்கு போயிடும்.
மார்க் 7:7 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலரை சுட்டி காண்பித்து அந்த நாளில் தாங்கள் தெய்வத்தை அறிந்திருக்கிறதாக, சரியாக ஆராதனை செய்கிறவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். என்ன பிரச்சனை தெரியுமா உங்கள்கிட்ட? மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறீங்க. மனுஷருடைய கற்பனைகளின்படி நீங்கள் ஆராதனை செய்யவே முடியாது. என்னுடைய கற்பனைகள் என்ன, நான் எப்படி விரும்புகிறேன், அவைகளின்படி நீங்கள் ஆராதனை செய்தால் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள முடியும். நான் எப்படி வேதத்திலே என்னை குறித்து சொல்லியிருக்கிறேனோ அப்படி தான் நீங்கள் என்னை அறிய முடியும், என்னை காண முடியும், அப்படி தான் நீங்கள் என்னை ஆராதிக்க முடியும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நாட்கள் ஆனபோது என்ன ஆச்சு அப்படின்னா, மனுஷருடைய கற்பனைகள் உள்ளே வர ஆரம்பித்தது. அப்போ ஆராதனைகள் எப்படி போக ஆரம்பிச்சதுன்னா, மனுஷருடைய கற்பனைகளினாலே, மனுஷருடைய வீணான கற்பனைகளினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறதாக நினைத்து வேறொன்றுக்கு அந்த ஆராதனை என்ன பண்ணுது, கடந்து போச்சு. அது இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனபடினால்தான் இந்த அவேர்னஸ் செஷன். 3வது ஒரு வசனம், அப்போஸ்தலர் 7:40 42 முதல் பகுதி வரைக்கும் வாசிக்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் எங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். இப்போ அவனை கொஞ்ச நாளாக காணோம். அவர் மலையில் என்ன பண்ணியிருக்காரு, ஏறி போய் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அந்த நாட்களுக்குள்ளே டென்ஷன் ஆகிட்டாங்க. எகிப்து தேசத்தில் அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை, ஒரு தெய்வம் போதாது, கர்த்தர் என்ற ஒரு தெய்வம் பத்த மாட்டேன், எங்களுக்கு முன் செய்யும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி. உங்களுக்கு யோசிக்கணும், ஏன் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஏன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணணும்? ஒருவேளை கொஞ்சம் தான் பொன் கிடைச்சதோ, குட்டி குட்டி கன்றுக்குட்டியாக பண்ணியிருக்கலாம்ல, 3 ஏன் 1 தான் பண்ணாங்க? சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கிறதான இந்த பொண்ணெல்லாம் வாங்கி தானே உருக்கி கன்றுக்குட்டி பண்ணுறோம். தெய்வங்களை கேட்டாங்கல்ல, ஏன் ஒரே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணணும்? 2 பண்ணியிருக்கலாம், 3 பண்ணியிருக்கலாம்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், 1 பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஏமாற்ற முடியும். 1 பண்ணி அது தெய்வங்கள்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஜனங்களுடைய விருப்பம் எப்படியாய் காணப்படுதுன்னா, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணோம், 1 பத்தாது, தெய்வங்களை உண்டு பண்ணோம் என்று சொல்லி அந்நாட்களிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்போ எப்பொழுதுமே தேவன் பார்த்திங்கன்னா இத்தனை பேர் ஆனால் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா ஜனங்களை ஈஸியாக என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம். அது அன்னையிலேருந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்பொழுது 42 அப்பொழுது கர்த்தராகிய தேவனை விட்டு தெய்வங்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிடையாது 3 கிடையாது, ஆனால் 1 தான் என்று சொல்லி பார்த்திங்கன்னா ஜனங்களை வஞ்சிக்கும் பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இருதயம் விரும்புகிறது தெய்வங்கள் வேண்டும். கர்த்தர் என்கிற ஒரு தெய்வம் போதில் தெய்வங்கள் வேண்டும் என்று விரும்பும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். வான சேனை என்று சொன்னால் விழுந்து போன தூதர்கள் என்று சொல்லி அர்த்தம். கொலேசியர் 2:19 வாசிக்கிறோம், மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. தேவதூதர்கள் என்று சொன்னால் இங்கேயும் விழுந்து போன தூதர்களை தான் அது குறிக்கிறது. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து. காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து அப்படி சொன்னால் அறியாததை தெரியாததை ஆராதிக்கிறதான காரியம். யாரை தான் ஆராதிக்கணும்? அறிந்தவரை தெரிந்தவரை தான் ஆராதிக்க வேண்டும். தேவனை நான் காணவே முடியாது, நான் அறியவே முடியாது. அறிய முடியாது என்கிற வார்த்தை தவறான வார்த்தை, காண முடியாது என்கிறதான வார்த்தை உண்மையான வார்த்தை. ஆனால் காணக்கூடாதான் அந்த தெய்வம் ஒரு மனிதனாக தன்னை காண்பித்தார் என்பதும் சத்தியமான வார்த்தை. அப்போ கண்டோம், தெய்வமாக அல்ல மனிதனாக கண்டோம்.
வேதம் சொல்லுகிறபடி இவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்ய வேண்டுமானால் பரலோகத்தின் தெய்வம் காணக்கூடாதவரை மனிதனாக கண்டோம் என்று சொல்லி விசுவாசித்து இயேசுவானவரை ஆராதிக்க வேண்டும். அப்படிதான் ஆராதித்தார்கள். அப்போ இந்த புரிதல் இல்லை என்று சொன்னால் மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்துக்கு செய்கிற ஆராதனை அப்படின்னு செய்கிற ஆராதனை விழுந்து போன தூதர்களுக்கு அது போகிறதாம். காணாதவைகளிலே துணிவாக நுழைந்து தேவனை புரிந்து கொள்ள முடியாது என்கிறதான காரியத்தை தான் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறார்கள் அல்லவா, அதை குறிக்கிறது. காணாதவைகளில் நுழையாதீங்க, அறிந்திருக்கிற தெய்வத்தை, நீங்கள் யாரை புரிந்திருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை, எந்த தெய்வம் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரோ அந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்தினுடைய பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்த தெய்வத்தினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து இவனுடைய பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டு இருக்கிறது அல்லவா, அந்த கிறிஸ்து யாருன்னு தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. ஏசு கிறிஸ்து என்று. அந்த இயேசு கிறிஸ்து யார் தேடுங்க, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்பது அறிவீர்கள். அந்த கர்த்தர் யார் என்று தேடினால் அவரே தேவன் என்று வேதம் அறிய சொல்லுகிறதை புரிந்து அவரை மட்டுமே ஆராதிக்கிறவர்களாக காணப்படும். அப்போ காணாதவைகளிலே நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொள்ளுகிற எவனும் உங்கள் பந்தய பொருளை, அதாவது உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறார். அப்போ உண்மையாய் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்வது உண்மையாய் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையான பிதா யாரென்று அறிந்து தொழுது கொள்ளுங்கள். உண்மையான பிதா நம்மை மீட்ட கர்த்தராகிய இயேசு என்பதை அறிந்து தொழுது கொள்ளுங்கள். இதான் இன்னைக்கு கொடுக்கப்படுகிறதான அவேர்னஸ். இது நம்முடைய மனதிற்குள்ளாக வர வேண்டும். தேவன் என்ற ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அந்த தேவன் யாரென்று நாம் அறியாதபடி தொழுது கொண்டிருப்போமான்னு சொன்னால் அதன்படி ஆராதனை எங்கே போகிறது? மிக மிக ஆபத்தான ஒரு காரியம் இந்த ஆராதனைக்குள்ளே அடங்கி இருக்கிறதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மியான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க. தாவே, நீர் பிரித்தெடுத்ததனுடைய முக்கியமான ஒரு நோக்கத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாரம்பரியமாய் அநேக நாட்களாக, வருஷங்களாக எங்களுடைய மனதிலே ஆண்டவரே பதிந்திருக்கிறதான காரியங்கள் அவைகள் தவறாக இருக்குமானால் இந்த நாட்களிலே அவைகளை எடுத்து போடுவது ஆண்டவரே இந்த செஷனுடைய நோக்கமாக கர்த்தர் வைத்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தாழ்த்தினுடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இவைகள் பிரயோஜனம் உள்ளதாக சிந்தித்து பார்க்கிறதற்கு, ஆராய்ந்து பார்க்கிறதற்கும் ஏதுவாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அருமை பிதாவே, ஆமென்.